ஓம் நம சிவாய. பாட்டு திருச்சிற்றம்பலம். இல்லையம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஊழியர்கோன் பொடித்த புகழியர்கோன் போற்றி. ஆழிசை கருமிதப்பில் அணைந்த பிரான் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாரூர் திருத்தாள் போற்றி. சில லைன் கொஞ்சம் ஸ்லோவா வருது, மியூட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கேட்டாங்க, அது ஸ்லோவா இருக்கு. வான் கலந்த மாணிக்க வாசகா வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் வாசகத்தை நான் கலந்து பாடும் கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து ஆள் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து கலந்து செழுங்கனி கலந்து உயிர் கலந்து கலந்து உயிர் கலந்து வட்டாமல் இனிப்பதுவே இனிப்பதுவே தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோ எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகமெனும் தேன் திருவாசகமெனும் தேன். திருச்சிற்றம்பலம். இல்லையம்பலம். இன்னைக்கு 8ஆம் திருமுறை திருவாசகத்துல 21வது பாட்டு கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு இருக்கும். உடையாள் உண்தன் நடுவிருக்கும் அப்படின்னு இந்த பாட்டு 21வது பாட்டு. கோயில் அப்படின்னாலே தில்லை சிதம்பரம். மூத்த திருப்பதிகம் அப்படின்னாக்க அங்க பாடின பதிகங்கள்லயே முதல்ல பாடின பாட்டு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஊர்ல அங்க பாடின அந்த 10 பாட்டு உள்ள பதிகம் இது. ஒரு தடவை பாடிட்டு அதை அப்படியே பேசிட்டு போலாம். உடையாள் உன் தன் நடுவிருக்கும் உடையாள் உந்தன் நடுவிருக்கும்
உடையாள் உன் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியே அடியே நடுவில் இருவேரும் பதானால் அடியேன் அடியேன் முன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து அடியார் நடுவில் இருக்கும் அருளை அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடிய முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் நடுவில் அருளை புரியாய் பொன்னம்பலத்தும் முடிய முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடியா முதலே என் கருத்து முடியும் முன்னின்றே உடையாள் உன் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி உடையாள் உன் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் இருந்தே அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் முன் அடியே நடுவில் இருவேரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் முடிய முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. பாடினது பந்தூராளி ராகம். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில குருவா வந்து திருப்பெருந்துறையில வந்து ஆட்கொண்டதுக்கு அப்புறம் கைலாயத்துக்கு அந்த அடியார்களோட கிளம்புறப்ப இந்த குரு வந்து கைலாயத்துக்கு நாங்கெல்லாம் போறோம், நீ வரையா அப்படிங்கிற. மாணிக்க வாசகர் அந்த நேரத்துல என்ன தோணுச்சோ என்னமோ, நான் இப்ப வரல அப்படின்றார். அதனால சரி ரைட்டு, நீ அப்ப மற்ற ஊர்ல எல்லாம் போய் பாட்டெல்லாம் பாடிட்டு என்னை வந்து சிதம்பரத்துல வந்து பாரு அப்படின்னு குரு வந்து சொல்லிட்டு போயிடுறார். அதான் திரும்பி திரும்பி திருவாச்சகத்துல பட இடத்துல நீங்க அப்பவே என்னை கூப்பிட்டேன், நான் வரல, என்னை இப்ப திரும்ப சிதம்பரத்துல வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன, நான் அப்பவே வந்திருக்கணுமே, வரலையே, நான் போலையே, என்ன இப்ப தனியா இங்க உங்களுக்கு காத்துட்டு இருக்கேனே, எனக்கு எப்ப வந்து என்ன ஆட்கொள்ள போறேன் அப்படின்னு அந்த புலம்பி புலம்பி நிறைய பாட்டுல வந்திருக்கும். நான் தான் உங்களுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அத அப்படி மாணிக்க வாசகரோட சரித்திரத்தோட பொருந்தி அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த உயிர்களுக்கு இறைவனோட இயற்கையாவே தொடர்பு உண்டு,
அந்த தொடர்பு ஆரம்பத்துல இருந்து இருந்த தொடர்பு இந்த மலங்கள்னால மறைஞ்சிருக்கு. திரும்பி என்ன வந்து இறைவன் வந்து அழைச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வா அப்படின்னு சொன்னா அவரை சொன்னதாகவும் எடுத்துக்கலாம். இல்ல எல்லா உயிர்களுக்காகவும் அவர் பாடியிருக்கார் அப்படின்னு நினைச்சு நம்மள எல்லாரையும் இறைவனோட நம்ம எல்லாம் தொடர்போடு இருந்தோம். அந்த தொடர்பு மறந்து அந்த மலங்கள்னால இந்த உலகத்துல அந்த தொடர்பு டைரக்டா நமக்கு தெரியாம நம்ம இந்த உலகத்துல மலங்கள்னால ஆணவ மலம், கர்ம மலம், மாயை மலத்தினால நம்ம இறைவன் தெரியாம இருக்கோம். திரும்பி எங்களை வந்து இறைவன் கூட்டிப்பாரா அப்படிங்கறதுனாலதான் நம்ம எல்லாம் இப்ப ஏதோ முயற்சி எடுத்துட்டு பாட்டு பாடிட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதான் அதே மாதிரி அவர் வந்து எப்படி நம்ம எல்லாம் அதுக்கு நமக்காக சேர்த்து பாடியிருக்கார் அப்படின்னும் இந்த எல்லா உயிர்களையும் வந்து இறைவனோட தொடர்பு இருந்த உயிர்கள் அவங்களை விட்டுட்டு போயாச்சு, இந்த உலகத்துல மாயை உலகத்துல விட்டுட்டு போயாச்சு, திரும்பி எப்ப வந்து எங்களை கூட்டிக்க போறீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல எல்லா பாட்டையும் நீங்க 2 அர்த்தத்துல பாட்டாலும் கரெக்டா இருக்கும். இந்த பாட்டுல முதல் பாட்டுல கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு, கோயில்னா தில்லை சிதம்பரத்துல அங்க பாடுற முதல்ல பாடின பதிகம் உடையாள் உண்தன் நடுவிருக்கும். இவனை பார்த்து சொல்றாரு உடையாள் அப்படிங்கிறது சக்தி. உடையாள் உண்தன் நடுவிருக்கும். சிவத்திற்கு நடுவுல சக்தி இருக்கும். நீங்க இதை பாக்குறப்ப சிவன் சக்தின்னு உருவம் எடுத்த ஒரு இறைவன் நினைச்சு பார்க்காம அந்த தத்துவமா நினைச்சு பார்த்தா கரெக்டா இருக்கும். சிவம் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ளார சக்திங்கிறது நடுவு இருக்கும். நம்ம அதுல சேர்ந்தது சிவம் சக்தியும் ஒண்ணு அப்படின்னு சொல்றப்ப சிவத்துக்குள்ளார சக்தி இருக்கு, சக்திக்குள்ளார சிவம் இருக்கு அப்படிங்கிறது தான் முதல் 2 வரியில சொல்றார். உடையாள் உண்தன் நடுவிருக்கும். சக்திங்கிறது சிவத்துக்குள்ளார் இருக்கும். உடையாள் நடுவில் நீ இருத்தி, அதே சக்திக்கு நடுவுல சிவம் இருக்கும். அப்படி 2 கலந்து எப்படி ஒரு சொல் அப்படின்னு வந்ததுனாக்கா அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சொல்லுன்னு சொன்ன உடனே அதுக்கான அர்த்தம் வந்துடுறது. சொல்லியும் அந்த பொருளையும் பிரிக்க முடியாது. அது போல அந்த சிவம் அப்படின்னு வந்தாச்சுனாலே அதுல சக்தியும் இருக்கும், சக்தின்னு வந்துருச்சுன்னா அதுல சிவமும் இருக்கும். அதனால உடையாள் உண்தன் நடுவிருக்கும். சக்தி சிவத்திற்கு நடுவுல இருக்கும். உடையாள் நடுவில் நீ இருத்தி, அந்த சக்திக்கு நடுவில் சிவமும் இருக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால், என்னுடைய உடம்புக்குள்ளார என்னுடைய இந்த உலகத்துல நான் இந்த உயிரெடுத்து வந்து இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறப்ப எனக்குள்ள நீங்க 2 பேரும் சிவமும் சக்தியுமா எனக்குள்ளார சேர்ந்து உள்ள இருக்கள். அடியேன் நடுவுள் இருவீரும் நீங்க 2 பேரும் இருப்பதனால், அதனாலதான் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இறைவனுடைய உயிர்கள் எனக்குன்னா அவருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் இறைவனுடைய தொடர்புடையது. சத்தமா இருக்கிற லைன் மியூட் பண்ணிக்கிறேன், தப்பா. அந்த எல்லா உயிர்களுக்கும் இறைவனோட தொடர்பு இருக்கு. இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய பதிப்பு நம்மளுடைய அத்தனை பேர் உடம்புலையும் இருக்கு. எல்லாம் நம்ம மனிதர்கள் மட்டும் இல்ல, மிருகங்கள், அசையும் அசையா எல்லா பொருட்கள்லையும் இறைவனுடைய பதிப்பு இருக்கு. அந்த அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால், அப்படி இறைவனுடைய தொடர்பு எல்லா உயிர்களுக்கும் இருப்பதனால் எங்களை அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரி. எங்களுக்கு என்ன வேணும்? சிவனடியார் இறைவனை பத்தி நினைக்கிற அந்த அடியார்கள், அந்த சத்சங்கம் ஏற்பட்டு இறைவனை பத்தியே நினைச்சு கொண்டிருக்கிற அந்த அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். எல்லார் அடியார்களுடையும் சேர்ந்து இருக்கணும், சத்சங்கமா இருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி சத்சங்கத்துல ஆரம்பிச்சுதான் சத்சங்கத்வே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அடையறதுக்கு சத்சங்கத்துல ஆரம்பி அப்படின்னு சங்கரர் சொல்லியிருக்கேன். அதனால அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். எனக்கு முதல்ல இறைவனுடைய சிவனடியார்கள் நடுவுல இருந்து உன்னுடைய திருவடிக்கடியில இறைவனையே நினைச்சிட்டு உன்னுடைய அந்த பதம் எனக்கு தரணும். பொன்னம்பலத்து முடியா முதல் அப்படின்னாக்க முடிவில்லாத முதல், ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் அப்படிங்கிறோமே. முடியா முதல், முடிவுங்கிறது ஒரு இல்லாத இறைவனே, என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. என் கருத்து என்ன? அடியார்கள், சிவனடியார்கள் இறைவன் உன்னுடைய திருவடி கீழே இறைவனடியார்களோட சேர்ந்து இருக்கணும். அதான் என்னுடைய கருத்து. அந்த கருத்தை எனக்கு முன்னின்று எனக்கு அதை நடத்தி கொடு. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு இந்த முதல் பாட்டுல ஆரம்பிக்கிறேன். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, உடையாள்
உடையாள் நடுவில் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியே நடுவில் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் அடியார் நடுவில் இருக்கும் அருளை பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடிய முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று முன்னின்றானும் அதுவே இயல்புற்று நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே பின்னின்றேவல் செய்கின்றேன் பட்டொழிந்தேன் பெம்மானே என் நின்றருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் என்னின்றருளி வர நின்று போந்தி தென்னாவிடில் அடியார் உன்னின்றிவன் யார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உன்னின்றி வேண்டாம் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே என் நின்றருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் என்னின்றருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன்னின்றிவன் யார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உன்னின்றி வேண்டாம் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னாடியே திருப்பெருந்துறையில முன்னாடி முன்னின்று ஆண்டாய் என்னை நீ ஆண்டு கொண்ட அதைத்தான் சொல்லி இது ரெண்டு விதமாவும் அர்த்தம் பண்ணிக்கலாம்னு. திருப்பெருந்துறையில முன்னம் வந்து என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். உயிர்களுக்கு இயற்கையாவே இறைவனுடைய முன்னமே ஆரம்பத்திலேருந்தே ஆதியிலேருந்து அப்படியே அந்த இறைவனுடைய பதிப்பு நம்ம எல்லாருக்கும் அப்படியே பாஸ் பண்ணி நம்மளுடைய தாத்தாக்கு வந்து தாத்தாலேருந்து அப்பாக்கு அப்பா அம்மாட்டேருந்து நமக்கு வந்து அப்படியே எல்லா உயிர்களையும் நம்மளுடைய இறைவனுடைய பதிப்பு நமக்கு வந்துட்டே இருக்கு. முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னாடியே முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன். அதனால அப்பையிலேருந்து இறைவனுடைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனால முன்னாடி நான் அப்ப கூப்பிட்டப்ப நான் வரல, முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன். சரின்னு இப்ப பின்னாடி இந்த உலகத்துல மாயை உலகத்துல இருந்து நான் உன்னுடைய வேலைகள்லாம் உன்னை இறைவனை நோக்கி ஏவல் செய்கின்றேன், வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே, நான் இங்க பின்தங்கி போயிட்டேனே, மற்ற அடியார்கள் எல்லாம் இறைவனுடைய சேர்ந்தாச்சு, நான் இந்த மாயை உலகத்துல மாட்டிண்டு பிற்பட்டு போயிட்டேனே, பிற்பட்டு ஒழிந்தேன் பின்தங்கி போயிட்டேனே. என் நின்று அருளி வர நின்று போந்திடு, இங்க வா, இங்க என்னை கூப்பிட்டு போந்திடுனா நீ வான்னு கூப்பிடுற. இந்த திருப்பாவை திருவம்பாவையில நிறைய வரும் போந்தார் போந்திடு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம். என் நின்று அருளி வர நின்று போந்திடு, இங்க வா, என்னை வர இன்று அருளி நின்று போந்திடு அப்படின்னு பிரிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கும். என்னை நீ வா, என்ன வான்னு கூப்பிட்டு என்று என்னாவிடில் அடியார் அப்படி நீ கூப்பிட, நீயா பார்த்து என்ன வான்னு கூப்பிடாட்டி
அடியார்கள் உன்னின்று இவன் யார் என்னாரோ, எல்லாரும் இந்த உலகத்துல உன்னுடைய அடியார்கள்லாம் இவன் யாரு அப்படின்னு என்னை அடையாளம் தெரியாம இவன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. நீயா பார்த்து என்னை பார்த்து நீ வாப்பா அப்படின்னு என்ன இறைவன்ட்டு நீயா என்னை சேர்த்துண்டால் ஒழிய உன்னுடைய அடியார்கள்லாம் என்னை பார்த்து இவன் யாருன்னு கேட்டுற போறாங்க. எனக்கு அப்படி அதனால பொன்னம்பல குத்துகுந்தானே என் நின்று அருளி வர நின்று போந்திடு, என்னை வர இன்று அருளி நின்று போந்திடு, என்னை நீ வா அப்படின்னு என்னை கூப்பிடு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு அவன் இறைவன் அருள் இறைவனா பார்த்து கூப்பிட்டா தான் இறைத்தன்மை நமக்கு புரியும். அப்படிங்கிறதுலாம் நீ கூப்பிடு என்ன, இல்லாட்டி நீ கூப்பிடாட்டி மற்ற அடியார்கள்லாம் என்னை பார்த்து இவன் யாரு அப்படின்னு எல்லாரும் கேலி செஞ்சிடுவா என்ன அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ற. முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் ஊற்று, முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே, நின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே, என் அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார், என் நின்றருளி வர போந்திடு என்னாவில் அடியார், உன்னின்று இவன் யார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே, உன்னின்று இவன் யார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே, புகந்தானே அன்புடை அடிமை குறுகா உள்ள துணர்விலியே, உகந்தானே அன்புடை அடிமை குறுகா உள்ள ஜகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரன்றென்னாரோ, ஜகந்தானறிய முறையிட்டால் தக்கவாரன் எல்லாரோ, மகந்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கும், செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாடியேற்கும், முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்தெம் முழு முதலே, முகந்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்தெம் முழு முதலே, முன்னாடியே சொன்ன மாதிரி திருவாச்சகத்துல இறைவனை பத்தின பாடுறது கொஞ்சம் இருக்கும், இறைவனை பத்தி உயிர்கள் உருகி பாடுறது இருக்கும். நம்ம கத்துக்க வேண்டியது அப்படின்னாக்க திருவாச்சகத்துல அந்த தமிழ் படிக்கிறோம், திருவாச்சகம் வார்த்தைகள் படிக்கிறோம், அதுல அந்த பாவத்தை கத்துக்கிறோம். அந்த அந்த நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்து உருக அப்படின்னு கந்தர் அனுபூதியில் ஆரம்பம் வர மாதிரி எப்படி அந்த உருகிறது அப்படின்னு நம்ம இயற்கையா மறந்து இந்த மலங்கள்னால நம்ம கல் போல ஆயிருக்கிற இந்த உயிரானது நம்ம மனசானது இறைவனை பத்தின உயிர்களை பத்தின என்ன நினைக்கிறப்ப நமக்கு அந்த உருக்கம் வரணும். அப்படிங்கறத நம்ம உருக்கத்தை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க திருவாச்சகத்தை படிச்சு அந்த திருவாச்சகத்துல இருக்கிற எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாடவே ஆசை கொண்டேன் சிவனே அப்படின்னு அவர் எந்த பாவத்துல பாடியிருப்பாரோ அந்த பாவத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கொண்டு வர ட்ரை பண்ணா அந்த உருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் ஒரு 1% நமக்கு வரும் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு யோகி கூட எப்படி காத்தால எந்திரிச்சு நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரியோ பயிற்சிகள் பண்ற மாதிரி சாதகங்கள் பண்ற மாதிரி திருவாச்சகத்தை படிச்சு காலவேளையிலையோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரத்துல திருவாச்சகத்தை படிச்சு அதுல அந்த உருக்கத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு
உருக்கத்துக்கு நீங்க பல பாடல்கள்ல பார்க்கலாம். திரும்பி திரும்பி அதே உருக்கம் தான், ஆனா அதை ஒவ்வொரு விதமா பல பல ஆங்கிள் இருந்து சொல்லியிருப்பார். இந்த பாட்டுல உகந்தானே அன்புடை அடிமைக்கு அன்பு, அதாவது அன்புடைமைக்கு உகந்தானே, இறை பக்தி பக்தர்களுக்கு அன்பு பக்தர்களுக்கு உகந்து வரக்கூடிய இறைவனே அப்படி இறைவனா இருக்கிற நீ உருகா உள்ளத்து உணர்விலியேன், எனக்கு உருகி உன்னை நினைச்சு உருகி அந்த உணர்வு இல்லாத இருக்கிற அப்படி ஒரு ஜடமா போயிட்டேன் நானு. சிவபுராணத்திலையும் சொல்றாரு இல்லையா, அந்த ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயற் சேர்ந்த தயாவான தத்துவனே எனக்கு உருக தெரியல அப்படின்னு அந்த சிவபுராணத்துல வரும். அது போல இந்த இடத்துலயும் உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன், அப்படி எனக்கு உருக தெரியல. ஜெகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்று எண்ணாரோ. ஜெகம்னா உலகம், உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி முறையிட்டால் தக்கவாரென்று எண்ணாரோ. என்னது இதன் பாட்டை பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கான் இவன், இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் பைத்தியமா, ஏன் இப்படியே புலம்பின்ண்டே இருக்கான் அப்படின்னு என்னை பார்த்து அப்படி எல்லாம் அப்படி சொல்லிடுவாளே. எனக்கு மற்றவர்கள் சொல்றது இருக்கட்டும், அதாவது தன்னை உலகத்துல மற்றவர்களுக்கெல்லாம் இவர் நம்ம இறைவனை நினைச்சு நான் உருகிறது மற்றவங்களுக்கு புரிய போறது இல்லை. மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய். மகம்னாக்க வேள்வி. வேள்வி வேதம் சொல்லி வேள்வி பண்றதும் வேள்வி. மற்ற உயிர்கள் மற்ற அடியார்கள்லாம் பல பல விதத்துல இறைவன் அடையறதுக்கு வேள்வி செஞ்சிருக்காங்க. வேதம் சொல்லி யோகம் பண்றதோ இல்ல தன்னையே உருக்கி செய்யறதோ, அப்படி பல பல பேர் பல பல விதத்துல வேள்வி அப்படின்னா இறைவனை நோக்கி அவரவர்கள் எடுத்த முயற்சிக்கு வேள்வின்னு பேர். அந்த அதான் மகம். அந்த மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய். எல்லா அந்த வேள்விகள் எல்லாம் பண்ணி எப்படியோ பல பல பேர் பல விதமா முயன்று இறைவனை அடைந்தார்கள். அடியேற்கு உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன், அப்படி பல பேர் அந்த பல விதமா வழி எப்படி வேள்வி பண்ணி உன்னை அடைந்தார்களோ அது போல எனக்கும் அந்த வழியை காமிக்க கூடாதா? அடியேற்குன் முகம்தான் உன்னுடைய முகம் தாராவிடின் முடிவேன், எனக்கு வேற என்ன வழி? உன்னுடைய திருவடி எனக்கு காமி, உன்னுடைய முகத்தை காமி, அப்படி தாராவிடின் முடிவேன், வேற என்ன வழி எனக்கு? இந்த விதத்தையே நான் அப்படியே திரும்பி திரும்பி பிறவி எடுத்து அவமாயிடுவேன், வேஸ்ட் ஆயிட போறேனே. அதனால எனக்கு அடியேற்கு உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன், பொன்னம்பலத்து எம் முழு முதலே அப்படின்னு இந்த பாட்டுல கேட்க. உகந்தானே அன்புடை அடிமை குருகா உள்ள துணர்விலியே. உகந்தானே அன்புடை அடிமை உள்ள துணர்விலியே. ஜகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரன்றோ. ஜகந்தான் அறிய முறையிட்டால் மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார் அடியேற்குன். மகன்தான் செய்து முகம்தான் தாராவிடின் முடிவென் பொன்னம்பலத்தெம் முழு முதலே. முகந்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்தெம் முழு முதலே. முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும். முதலே நின் பழவடியார் திரள்வான் குழுமி. வழி முதலே பழவடியார் திரள்வான் குழுமி. கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று.
கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. அழுமதுவே அன்று மற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. அழுமதுவே அன்றி மற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. இறைவன் என்ன ஆட்கொள்ளணும்னு அழுது அழுது நான் திரும்பி கேட்க முடியுமே தவிர வேற என்னால் என்ன செய்ய முடியும்? முழு முதலே, எல்லாவற்றிற்கும் முதலான இறைவனே, ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழிமுதலே, எல்லாவற்றிற்கும் முதல் தலைவனா இருக்கக்கூடிய ஐம்புலனுக்கும், இந்த பூதங்கள், இந்த ஐம்பூதங்கள், எனக்கு இருக்கிற ஐம்புலன்கள் எல்லா அதுக்கு தலைவன். மூவருக்குன்னா முத்தொழில் பண்ணக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். நம்ம இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு சொல்றப்ப அதெல்லாம் அவர்கள்லாம் உருவம் எடுத்த தேவர்கள். நம்ம பாடின்னு இருக்கிறது, படிக்கிறது ஃபுல்லா சிவம் அப்படிங்கிற தத்துவம். சிவமும் சக்தியும் அதுக்கு ஒரு நிலை, உருவத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிலை. அதனாலதான் அடிக்கடி நம்ம பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது உருவம் எடுத்த தேவர்கள் அவர்கள்லாம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் அப்படிங்கிறது உருவம் எடுத்த தேவர்கள். நம்ம படிக்கிறது சிவம், சிவபுராணம் அப்படிங்கிறது அந்த சிவத்தை பத்தினது, அந்த சிவம் அப்படிங்கிற தத்துவத்தை பத்தினது, சிவமும் சக்தியுமா இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை பத்தினது. உருவம் இல்லாத அந்த இறைவன், இறைநிலை. அந்த இறைநிலைக்கு முழுமுதலே, ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழிமுதலே. இந்த உருவமெடுத்து வந்த அத்தனை தேவர்களுக்கும், ஐம்புலனுக்கும், எனக்கும், என்னை போன்ற அத்தனை உயிர்களுக்கும், எல்லாருக்கும் வழிமுதலே, எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய இறைவனே, நின் பழவடியார் திரள்வான் குழுமி, உன்னுடைய அடியார்கள் எல்லாம் கும்பலா திரளா சேர்ந்து கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ அப்படின்னு இறைவனை அவனுடைய அடியார்கள் எல்லாம் சேர்ந்து வணங்குறாம்பாலை மாறி என்று, அது போல அவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த பதம் கொடுத்திருக்கியோ அது போல எனக்கும் கொடு என்று அழுமதுவே அன்றி மற்றென் செய்கேன் அப்படின்னு மற்ற அடியார்களுக்கெல்லாம் கொடுத்த பதம் எனக்கும் கொடு அப்படின்னு, எனக்கு அது போல நானும் அந்த பதத்தை கொடுன்னு, அந்த அழறதை தவிர எனக்கு வேற என்ன என் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழவடியார் திரள்வான் குழுமி வழிமுதலே பழவடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தரசே. அழுமதுவே அன்றி மற்றென் செய்கேன் அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இறை தேர்க்கு
இறை சேர் கொப்பத்திரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்துன் அடியேன் பால் கரை சேர் அடியார் களி சிறப்ப காட்சி அடியேன் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. அழகான பாட்டு. அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே. அரைசேனா அரசே, என்னுடைய இறைவனே, அரசனே, பொன்னம்பலத்தாடும் அமுதே, உன் அருள் நோக்கி உன்னுடைய அருள் வேணும். இறைவனை பல பலவாக இறைத்தே கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்று இருந்தேன். கொக்கு எப்படி ஒத்த காலம் வச்சிருந்தா அந்த மீன் வரத்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்குமோ அது போல உறுதியாக வரணும்னு நானும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்று அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே வேசற்றேன், அதுலயே நான் டயர்ட் ஆயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். வெயிட் பண்ணி உன்னுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டேன், வேசற்றேன். கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பால். இறை மற்ற அடியார்கள் போல எனக்கு அது போல எனக்கும் என்னை ஆட்கொண்டு இந்த சிவா அனுபவம் கொடுத்து என்னை ஆட்கொண்டு காட்சி கொடுத்து அடியேன் பால் நீ அருள் கொடுக்காட்டி திரைசேர் பாலின் நெய் போல் பேசாதிருந்தால் ஏசாரோ. திரைசேர் பால், பிறைனாக்க நம்ம இந்த பால்ல உரக்குத்துறதுங்கிறோமே, அந்த பிறை சேர்க்கறதும்போம். அந்த பால் கறந்த பால் கண்களோடு நெய் கறந்தால் போல் அப்படிங்கிற மாதிரி அந்த பால்ல எப்படி நெய் இருக்கு அப்படிங்கிறது தெரியாத மாதிரியே இருந்துட்டு இருக்கிறது தான் இறைத்தன்மை. ஆனா அந்த பாலுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை உரக்குத்தி அதை வெயிட் பண்ணா அதுல அப்புறம் கடைஞ்சா முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படின்னு ஒரு பாட்டுல நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான் அப்படின்னு பால்ல நெய் எப்படி மறைஞ்சிருக்கோ அது போல மறைஞ்சிருக்கும். அதை கடைய முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அந்த இறைவன் அன்பு. இறைவனை நோக்கி நம்ம அன்புங்கிற அந்த அந்த மத்த வச்சுன்னு கடைய அன்பாவம் அருண் கயிற்றால் கடைய இறைவன் முன்னிற்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்படி இந்த பால்ல நெய் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிறையெல்லாம் போட்டாச்சு, வரக்குத்தியாச்சு. ஆனா பிறை போட்டதுக்கு அப்புறமும் நெய் வரல அப்படின்னாக்க எல்லாரும் இந்த பாலையோ நெய்யோ அதை தப்பா சொல்லிடுவாளே. அது போல பிறைசேர் பால் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. வரக்குத்தியாச்சு, குத்தினதுக்கு அப்புறமும் ஒன்னும் நெய் வரல அப்படின்னாக்கா அது ஏதோ தப்புன்னு நினைச்சுக்க மாட்டாளா? அதனால கொக்கு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோ அது போல நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீயா எனக்கு அருள் காட்டி பால்ல பிறை சேர்த்ததுக்கு அப்புறமும் நெய் வரலன்னா எப்படி அதை குத்தம் சொல்லிடுவாளே. அதனால பிறை சேர் பாலின் போல பேசாதிருந்து பேசாரோ. அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி. அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி. இறை தேர் கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன். இறை தேர் கொத்திரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன். கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுக்கும் அடியேன் பால். கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுக்கும் அடியேன் பால். பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ.
ஏசா நிற்பர் என்னை உனக்கடியான் என்று பிறரெல்லாம் ஏசா நிற்ப என்னை உனக்கடியான் என்று பிறரெல்லாம் பேசா கீர்ப்பர் யான் தானும் பேசா நிற்பேன் அருளே ஏசா நிற்பர் யான் தானும் பேசா நிற்பேன் நின்னருளே பேசா நேச சூழ்ந்திருக்கும் திரு ஓலக்கம் சேவிக்க பேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பல தாடும் எந்தாய் இனிதான் இறங்காயே ஈசா என்னை ஏசா நிற்பர். சில பேர் என்ன வந்து ஏசி என்ன இவர் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு என்ன தெரியும். உனக்கடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர். சில பேர் என்ன இவர் இறைவனோட அடியார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து அமைதியா இருப்பாங்க. சில பேர் என்ன போல இருக்கு, சில பேர் விடாம என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க. யான் தானும் பேனா நிற்பேன் நின்னருளை, என்னுடைய அருளுக்கே நினைச்சிட்டு நானும் இவங்க எல்லாம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு அமைதியா நினைச்சிருக்கேன். நேசா இறைவனே நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம். திருவோலக்கம்னாக்க குருங்கிறோமே சபை, இறைவனுடைய சபை. இறைவன் உட்கார்ந்துருக்க, இறைவனை சுற்றி அவருடைய அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த சபை, அதுதான் திருவோலக்கம். அப்படின்னாக்க இறைவனுடைய நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க அந்த உன்னுடைய திருச்சபை எனக்கு ஈசா பொன்னம்பலத்தாடும் என் தாய், என் தாய்னா என்னுடைய தந்தை, இனிதான் இறங்காய். எனக்கு என்னுடைய திருச்சபை அதை காமித்து என்னுடைய அடியார்களோட நீ உட்கார்ந்திருக்காங்க நான் பார்க்கணும் எனக்கு காமி. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று ஏமான் பேனை இறங்கும் நமக்கும் பல கூத்தன் ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை காண்டாயாழ்வார் இலிமாவேனோ அருங்க பனை கற்பித்தாண்டாய் ஃபேன் போடுறதுன்னு பாருங்க, கொஞ்சம் இந்த காற்று வர்ற மாதிரி இருக்கு. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும். நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும். மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாவென்றருளாயே. மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே இறங்கும் நமக்கும் கூத்தன் என்று ஏமாந்திருப்பேன். ஏமாந்துன்னா நம்ம ஏமாந்திருக்கிறதுன்னு இல்ல, ஏமாந்திருப்பதுன்னா கழித்திருத்தனா. அப்படியே அந்த கற்பனையில திருப்பெருந்துறையில வந்து ஆட்கொண்டப்ப நான் இறைவனை நம்மளை சேர்த்துட்டார் அவருடைய கூட்டத்துல அப்படின்னு அந்த கழிப்புலயே இருந்துட்டேன். பல பல கற்பனைகள் அப்படியே நான் பண்ணிட்டு இறங்கும் நமக்கும் அம்பலக்கூத்தன், நமக்கு வந்தவனே சிதம்பரம் வந்தவனையே நம்மளை டக்குன்னு ஆட்கொண்டுடுவார் அப்படின்னு நினைச்சுட்டு என்றென்று ஏமாந்திருப்பேனே அப்படியே அந்த கழிப்புலயே இருந்துட்டேன். அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய், அந்த பல பல கற்பனைகள் உன்னை நீங்க வந்தவுடனே டக்குன்னு என்னை ஆட்கொண்டுடுவ அப்படிங்கிற அந்த கற்பனையில இருந்தேன். கற்பித்து ஆண்டாய். ஆழ்வார் இலி மாடு ஆவேனோ. ஆழ்வார் இலி மாடு அப்படின்னாக்க மெய்ப்பார் இல்லாத மாடா ஆயிடுவேனோ நானு. எப்படி அந்த மாடு மெய்ப்பார் இல்லாத மாடு எப்படி அனாத போல அங்க எங்க போறதுன்னு தெரியாம திண்டாடுமோ அது போல சிதம்பரத்துக்கு வந்தாச்சு.
வந்ததுக்கு அப்புறமே நான் ஏதோ நீங்க வந்த உடனே டக்குன்னு என்ன ஆட்கொண்டுடுவேன் நான் நினைச்சேன். அப்படி இல்லாம ஆழ்வார் இலிமாடு ஆவேனோ, மெய்ப்பார் இல்லாத மாடு போல ஆயிடுவேனா, நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாவென்று அருளாயே. நீயும் உன்னுடைய அடியார்களும் சேர்ந்து அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த அந்த பதத்தை காண்பித்து திருவோலக்கம் சேவிக்க, அது போல நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் அந்த அடியார்களோட நீங்கள்லாம் இருந்திருக்கிற அந்த மருங்கே சார்ந்து அதையே வர எங்கள் வாழ்வே வா என்று எனக்கும் அதே பதத்தை கொடு. இங்க வந்து பல பல கற்பனைகள்ல வந்தேன். என்னை ஆட்கொள்ளாம இன்னும் இருக்கியே, அழ்வாரிலி மாடு ஆயிடுவேனோ, மெய்ப்பார் இல்லாத மாடு போல ஆயிடுவேனா, அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு. அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பாரிங்கு. பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. அருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை வாவென்றும் மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வேனை தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ. தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனார் சிறியாரோ. அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு. எனக்கு நீ அருள் கொடுக்காட்டி எனக்கு இங்க பயப்படாத. இந்த 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 மாயை உலகத்துல இந்த இந்த மலங்களை எல்லாம் இடத்துக்கு எனக்கு எப்படி வழி கிடைக்கும், எனக்கு பயப்படாத அஞ்சேல் என்று யார் வேற யாரும் சொல்ல போறா. பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே, எனக்குள்ளார இருக்கிற இறைவனே, நீயா வெளிப்பட்டு எனக்கு அந்த மலங்களை நீக்கி கொடுத்தால் ஒழிய எனக்கு வேற யார் எனக்கு சொல்ல போறா. பொன்னே பொன்னம்பல கூத்தா. மருள் ஆர் மனத்தோடு உனை பிரிந்து, மருள்னா மயக்கம், மயக்கம் அந்த அந்த இருள், மயக்கம் தான் கரெக்டா. மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை, மயக்கத்தோடு இந்த மாயை உலகத்துல மயக்கத்துல உன்னை பிரிந்து வருந்துவேனை, வருத்தத்தோடு இருக்கிற வாவென்று உன்னை என்னவான அன்போட கூப்பிட்டு தெருளார் கூட்டம் தெருளார்னா தெளிவடைந்த கூட்டம், ஞானியர்கள் சிவனடியார்கள் மற்ற அடியார்களோட அந்த உன்னை பத்தின தெளிவான சிந்தனை ஏற்பட்ட அந்த ஞானியர்கள் சித்தர்களோடையோ மற்ற அந்த உன்னை பத்தின தெளிவான சிந்தனை ஏற்பட்டவர்களோட தெருளார் கூட்டம் காட்டாயேல். அப்படி நீயா பார்த்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நீயா பார்த்து காட்டாட்டி செத்தே போனால் சிறியாரே. நான் அப்படி உன்னை அந்த அடியார் அந்த கூட்டத்தை பார்க்காம நான் அப்படியே செத்தே போனா சிறியாரோ, மற்றவாள்லாம் என்னை ஏளனம் செய்ய மாட்டாளா, மலங்கள்லயே நான் மாட்டேன்னு இங்க இருக்கேனே அப்படின்னு சொல்ற. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டும் திருவார்த்தை. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திருவார்த்தை. விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம். விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம். தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன். தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் முன்னே. நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே. நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே. உன்னுடைய அடியார்கள்
பல பல விதத்துல உன்னை அனுபவித்து சிரிப்பார்கள். உன்னை பல சந்தோஷமா இறைவனை பத்தி யோசிச்சு சிரிச்சு கழிப்பார். அதே அதே இறைவனை பத்தி நினைச்சு அதே நினைப்பிலே கழித்து இன்புற்று இருப்பார். தேனிப்பார், தேன் போல இன்புற்று இருக்கிறது தேனிப்பார். திரண்டு திரண்டு உன் வார்த்தை விரிப்பார். திரும்பி திரும்பி எல்லாரும் கூட்டமா சேர்ந்து உன்னை பத்தின பெருமைகள், இறைவனை பத்தின வார்த்தைகளை பத்தி பேசி இப்படி எல்லாம் கூட்டமா இறைவனடியார்கள் அந்த உன்னை பத்தின தெளிந்து ஞானியர்கள் இப்படி உன்னை பத்தின அந்த இறைவனை பத்தின சிந்தனையில மாத்தி மாத்தி சந்தோஷமா கழித்து இருந்து திரண்டு திரண்டு உன் வார்த்தை விரிப்பார். திரும்பி திரும்பி சேர்ந்து எல்லாரும் உன்னுடைய பெருமைகளை பேசி உன்னுடைய இறை தத்துவத்தை பத்தி பேசி தெளிவடைந்து கேட்பார், மெச்சுவார். பல பேர் மற்ற ஞானியர்கள் சொல்றதை கேட்பார்கள், அது இறைவனை பத்தி மெச்சுவார்கள். அதை தவிர வெவ்வேறு இருந்தும் நாமம் தரிப்பார். அதை தவிர கூட்டமா இருக்கிறத தவிர தனித்தனியா வேற இருந்துட்டு ஓரமா உட்காந்து ஜபம் பண்றது, இந்த இறைவனை பத்தின தனியா உட்காந்து அவரோட சாதகத்தை பண்ணி இப்படி எல்லாம் அடியார்கள் உன்னை பலவிதமா உன்னை அனுபவிக்கிறார்கள். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் வார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் நாமம் தரிப்பார். இப்படி எல்லாம் இறைவனை உன்னுடைய அடியார்கள் தெரிந்த ஞானியர்கள் உன்னை இப்படியெல்லாம் அனுபவிச்சு உன்னுடைய அப்படி இருக்கிற அந்த பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நான் ஏன் இருப்பேனோ. நரிப்பாய்னா இந்த மாயை உலகத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த துன்பத்தினால தாக்கப்பட்டு நான் நரிப்பாய் நான் ஏன் அப்படின்னாக்க நரியோ நாயோ இல்ல அர்த்தம்ல. நரிப்பாய்னா இந்த உலக துன்பம், இந்த அப்படி இறைவனை பத்தின நினைப்பிலேயே இருக்கக்கூடிய அடியார்கள், தெளிந்து இருக்கக்கூடியவர்கள் மத்தியில நான் இங்க நரிப்பாய் துன்பப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை பத்தி நான் துன்பப்பட்டு இங்க நான் இருப்பேனோ. நம்பி இனிதான் நல்காயே, எனக்கு இனிமேதான் அருள் கொடு. அந்த அடியார்களோட நானும் அவர்களை போல இறைவனை முழுதா புரிஞ்சுட்டு அதிலேயே அவர்கள் எப்படி கழித்து இன்புற்று இருக்கிறார்களோ அது போல நானும் இருக்கணும். நல்காதொழியா நமக்கென்று நாமம் பிதற்றி நயன நீர். நல்கா வாழ்த்தா வாய்க்குழரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி. பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலமென்றே. பல்காலுன்னை பாவித்து பரவி பொன்னம் பலமென்றே. ஒல்கா நீர்க்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. ஒல்கா நீர்க்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. என்னை உடையான், உயிர்களெல்லாம் உடையவன் இறைவன். அதனால எங்களுக்கு நீ வழிகாட்டாம போமாட்ட. நல்காது ஒழியான், எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். நீ வராம இருக்கலாம், உடனடியே எங்களை ஆட்கொள்ளாம இருக்கலாமே தவிர நாங்க புலம்பி இருந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் நல்காது ஒழியான் நமக்கென்று. என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இறைவன்ட்ட உய்வு உண்டு, எல்லாருக்கும் உண்டு, எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அதனால நல்காது ஒழியான் நமக்கென்றும் நாமம். அதனால நீ வராம ஆட்கொள்ளாம இருக்க மாட்ட, அருள் செய்யாம இருக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில உன் நாமம் பிதற்றி உன்னுடைய இறைவனுடைய பெருமைகளை பேசி நயன நீர் மல்கா வாழ்த்தி. நயனம்னா கண்ல இருந்து ஜலம் அப்படியே உன்னை பத்தியே நினைச்சு உருகி அந்த உன்னுடைய நாமங்களை வாழ்த்தி வாய்க்குழறி வணங்கி மனத்தால் நினைந்து மனசால உன்னை பத்தி நினைத்து உருகி பல்காலும் உன்னை பாவித்து திரும்பி திரும்பி உன்னை பல நேரம் உன்னையே நினைச்சு பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு. இப்படி உன்னையே நினைச்சு நீ எப்படியாவது ஆட்கொள்ளுவை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில உன்னையே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய். தனக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் உன்னையே நினைத்து உருகி இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனை பேருக்கும் ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே அப்படின்னு நீ எல்லா உயிர்களுக்கும் உள்ளே
கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் உண்டு அப்படிங்கிறத உள்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. இந்த கடைசி 3 பாட்டை நம்ம அப்படியே திரும்பி பாடுவோம். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பர் யாரிங்கு அடியேனை பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா என்னை புகுந்தான் பொன்னம்பல கூத்தான் அருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை வாவென்றும் அருளார் மனத்தோடு பிரிந்து வருந்து வேனை வாவென்றும் எருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனார் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டும் திருவார்த்தை சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் திருநாமம் கரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே நல்காதொழியா நமக்கென்றும் நாமம் பிதற்றி நயன நீர் நல்காதொழியா நமக்கு வாழ்த்தாவாய் குழல் நங்கா மனத்தால் நினைந்துருகி கல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலவின் நீர்க்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே உன்னை பாவித்து பரவி நீர்க்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே
என்னை உடையானே என்னை என்னை உடையானே சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பலம் ரஹரணம் பார்வதி அரகண தேவா சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ சார், ரொம்ப